கிளிமூக்கு மாங்காய், இந்த மாதிரி கல்லாமணி மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய் தான். இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு துவையல் செஞ்சு காட்ட போகிறேன். இதை சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஈஸியாக டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இந்த சைஸுக்கு ஒரு கல்லாமணி மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், மாங்காயில் உள்ள சுற்றிலும் இருக்கிற இந்த மாங்காய் ஃபுல்லாகவே வலிச்சு எடுத்துடணும். அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாங்காயோட மேல் தோலோடு எடுத்துக்கோங்க, இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. பாருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடணும், ஆனால் கருக விட்டுறக்கூடாது. ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா தோலோடையே சேர்த்துக்கலாம். இதில் 5 to 6 காஞ்ச மிளகா, நல்ல காரமான மிளகாய்னா கம்மி பண்ணிக்கோங்க, காரம் இல்லாத மிளகாய்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு அரைங்க. பாருங்கள், இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்க்கும் போது நல்ல ஒரு மணமும் கொடுக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம். தூள் பெருங்காயம் 1/4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், இந்த சூட்டில் தான் பெரட்டி எடுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்க, இப்போ இதை பல்ஸில் போட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்த்துடலாம். எல்லாமே குறைன்னு அரைச்சிருச்சு. இப்போ இந்த மாங்காய் எல்லாமே எடுத்து இதில் சேர்த்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த அளவு தண்ணியில் இதே மாங்காயில் உள்ள ஈரப்பதத்திலே அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இந்த துவையல் வந்து அரைச்சிருக்கோன்றதை பாருங்கள். பாருங்கள், இதுக்கு வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. சூப்பரான மாங்காய் துவையல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க, இந்த மாங்காய் துவையல் வச்சு நல்லா சாதம் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லை அப்படின்னா நெய், எது வேணாலும் ஊற்றிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, எவ்வளோ காஞ்ச மிளகா போட்டேன். இந்த சீசனை விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் நமக்கு மாங்காய் வந்து இந்த ஒரிஜினல் டேஸ்ட்டில் தான், மாங்காய் வாசனை அப்படிங்கிறது இந்த சீசனில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.